வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. தயிரில் தீமைகள் நிறைந்திருக்கா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியமாக நினைக்கலாம். ஆனால் நம்ம தயிரை சாப்பிடக்கூடிய நேரங்களை பொறுத்தும் சேர்க்கக்கூடிய உணவுகளை பொறுத்தும் நமக்கு தீமைகள் தயிர் ஒத்துக்கல அப்படின்னா அதிகரிச்சுட்டே போகும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக தயிர் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது அப்படின்னு கருதப்பட்டாலும் சில உடல்நிலைகளை கொண்டவர்களுக்கும் தவறான முறையில் தயிரை உட்கொள்ளும் போதும் சில தீமைகள் ஏற்படுத்தக்கூடும். அந்த பக்க விளைவுகளை நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமான கோளாறுகள் மற்றும் அஜீரணம் தொடர்பான நிறைய பக்க விளைவுகள் நீங்கள் தயிரை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது தயிர் உங்களுக்கு ஒத்துக்காத போதோ ஏற்படலாங்க. தயிர் ஜீரணமாகிறது சற்று அதிக நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கனமான உணவுப் பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய உயர்தர புரோட்டீன் தான், அந்த புரதச்சத்து தான். மந்தமான செரிமான சக்தி உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா நீங்கள்லாம் தயிரை தினமும் சாப்பிடும்போது அது அஜீரணம், புளித்த ஏப்பம் மற்றும் வயிற்று உப்புசம் போன்ற பிரச்சனைகளை ஒருவேளை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி செரிமான மண்டலமே வீக்காக இருக்கணும் போது நீங்கள் தயிரை எடுத்துக்கொள்ளும் போது அது ஒத்துக்கல அப்படின்னாலும் அல்லது தயிரை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னாலுமே செரிமான கோளாறுகள், அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள், குறிப்பாக இந்த நெஞ்செரிச்சல், புளித்த ஏப்பம் எல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு, வயிற்று உப்பிய மாதிரி உணர்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும். கபம் மற்றும் சளி தொல்லை இந்த மாதிரி தீமைகள் நீங்கள் தயிரை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது இல்லை தயிர் உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா உங்களுக்கு ஏற்படும். இயற்கையிலேயே தயிர் உடலுக்கு குளிர்ச்சியையும் உடலில் கபத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மையும் கொண்டதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆஸ்துமா, சைனஸ், சளி, இருமல் மற்றும் வீசிங் போன்ற சுவாச பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் தயிரை அதிகம் உட்கொண்டாங்க அப்படின்னா அவர்களுடைய பாதிப்பு மேலும் தீவிரமடையும். குறிப்பாக தயிரை இரவு நேரங்களில் சாப்பிட்றது அப்படின்றது கபத்தை நமக்கு பல மடங்கு அதிகரிக்கும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம தயிரை இரவு நேரங்களில் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா சளி, இருமல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நுரையீரல் தொடர்பான, ஆஸ்துமா தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு நிறைய ஏற்பட ஆரம்பிக்கும். அதாவது சுவாசம் தொடர்பான தொல்லைகள் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு இன்னும் ஆல்ரெடி சுவாசம் தொடர்பான தொந்தரவுகள் இருக்குன்னா நீங்கள் இரவு நேரங்களில் தயிரை எடுத்துக்கொள்ளவே கூடாது. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நாமளாவது இரவு நேரங்களில் தயிர் எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் இரவு நேரங்களில் தயிர் எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியமான இருக்கக்கூடிய நபர்களுக்குமே தயிர் ஒத்துக்கல அப்படின்னா அந்த இரவு நேரங்களில் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அது இன்னும் உங்களுக்கு நிறைய பக்க விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. ஸோ நீங்களும் கவனமாக தான் இருக்கணும். உங்களுடைய உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒபிசிட்டி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா தயிரில் கொழுப்பு சத்து சொல்லக்கூடிய ஃபேட்டும் கலோரிகளும் நிறைந்திருக்கு. ஸோ உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க அல்லது ஏற்கனவே உடல் பருமன், ஒபிசிட்டி எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா தொடர்ந்து நீங்கள் முழு தயிர், ஃபுல் கிரீம் யோகாட் தயிரெலாம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் எடை உங்களுக்கு மேலும் மேலும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத நீங்கள் கேர்ஃபுல்லாக உங்களுடைய மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் தயிர் நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற ஒற்றை காரணத்துக்காக அளவுக்கு அதிகமாக நீங்கள் கணக்கே பார்க்காம தயிர் சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த உயர்தர புரதம், கொழுப்பு சத்துக்கள், கலோரிகள் எல்லாமே உங்களுடைய உடல் எடையை அதிகரித்து ஒபிசிட்டி உங்களுக்கு ஏற்படுத்திடும். ஸோ உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யறதுக்கு நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. ஸோ நீங்கள் ரொம்ப பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே போகிறதுக்கு பயப்படுவீங்க அல்லது உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மை உருவாகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ உடல் எடை அதிகரிப்பு அப்படின்ற ரத்த நாளங்களும் கொழுப்பு படிவுகளையும் ஏற்படுத்துறதால இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்க முடியாத போயிட்டு மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளை கூட அது ஏற்படுத்தும். சுறுசுறுப்பு அப்படின்றது இல்லாமல் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. அன்றாட வேலைகளை தடுமாற்றமும் ஏற்படலாம். அதனால நீங்க தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டு உடல் எடை அதிகரிக்கக்கூடிய அந்த தீமைகள் எல்லாம் போகாதீங்க. அளவாக தயிர் எடுத்துக்கொள்ளுங்க. தயிர் உங்களுக்கு ஒத்துக்கல அல்லது அளவுக்கு அதிகமாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கீழ்வாதம் மற்றும் மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் எல்லாம் உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்குங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஆயுர்வேதத்தின் படி தயிர் உடல்ல இருக்கக்கூடிய அந்த வாத தோஷத்தை சில நேரங்களில் ஒருவேளை உங்களுக்கு தூண்டலாம். ஸோ இதன் காரணமாக அந்த மூட்டு வலி, வாத நோய், அதாவது ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் யூரிக் அமிலம், யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறவங்களாம் தயிரை தவிர்க்கிறது தான் நல்லது. ஸோ இது மூட்டுகளில் வீக்கத்தையும் வலியையும் அதிகப்படுத்தக்கூடும். அதனால உங்களுக்கு அந்த கீழ்வாதம், மூட்டு வலியெல்லாம் இருக்குன்னா நீங்கள் தயிரை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதே நல்லது தான் அப்படின்றத இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தப்படும் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க. ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரலாம். தோல் தொடர்பான நோய்கள் தயிர் உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னாலும் இல்லை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஏற்படும். எதுக்கான ரீசன் காரணம் என்னன்னா தயிரினுடைய அந்த புளிப்பு தன்மை இருக்குங்க இல்லையா, அந்த புளிப்பு தன்மையோடு சேர்ந்த அதனுடைய சில பண்புகள் ரத்தத்தை அசுத்தப்படுத்தலாம் அப்படின்றத மருத்துவ முறைகளில் குறிப்பிடுறாங்க. இதன் மூலமாக சொரியாசிஸ், அரிப்பு, சொரிசிரங்கு, படை, தேமல், முகப்பொரு போன்ற தோல் பிரச்சனைகள் கூட வருவதற்கு பார்த்தீங்கன்னா தயிர் காரணமாக இருக்கும். அதே போல உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்கின் டிசீஸ்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க தயிரை அதிகமாக சாப்பிடும்போது அந்த பிரச்சனைகள் இன்னும் தீவிரமடைய கூடும்னு சொல்றாங்க. அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தோல் தொடர்பான ஸ்கின் டிசீஸ் எல்லாம் இருக்குன்னா நீங்க தயிரை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு
அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. லாக்டோஸ் சகிப்பு தன்மையின்மை உங்களுக்கு வந்து ஏற்பட்டதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸை விட தயிரில் வந்து லாக்டோஸினுடைய அளவு குறைவாக இருந்தாலுமே தீவிரமான லாக்டோஸ் சகிப்பு தன்மையினை இருக்கிறவங்களுக்கெல்லாம் தயிர் வந்து ஒத்துக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் குடிக்கும் போது உங்களுக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை ஏற்படலாம், வயிற்றுப்போக்கு ஏற்படலாம், வயிற்று வெளி அல்லது வாந்தி போன்ற உடல் உபாதைகள், நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அது உங்களுக்கு தயிர் அலர்ஜி ஏற்படுத்தும் ஒத்துக்கல அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதே நல்லது தான். நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டு அலர்ஜி ப்ராப்ளம் வந்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதையும் நீங்கள் மனசில் பதிவு வச்சுக்கோங்க. தயிர் நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நீரிழிவு நோய், டயாபெட்டிஸ் மற்றும் இன்சுலின் எதிர்ப்பு தொடர்பான தீமைகள் வந்து ஏற்படலாம். அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆயுர்வேத மருத்துவத்தின்படி தினமும் நீங்கள் வந்து தயிர் சாப்பிடுவது அப்படின்றது உடலில் வந்து அந்த கொழுப்பு திசுக்கள் கபத்தை வந்து அதிகரிக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்சுலினுடைய சுரப்பை ஒரு வேளை பாதிக்கலாம். அப்போ குறிப்பாக ஏற்கனவே சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் நிலையில் இருக்கிறவங்களாம் தினமும் அதிக அளவு கெட்டி தயிர் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்துறத இன்னும் சிரமத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்சுலின் ஹார்மோன் வந்து சுரக்கிறதுக்கு வேண்டிய அந்த பாசிபிலிட்டியை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கெட்டி தயிர் வந்து கம்மி பண்ணிட்டதால போதுமான அளவுக்கு இன்சுலின் ஹார்மோன் சுரக்கலைன்னா ரத்தத்தில் சர்க்கரையினோட அளவு அதிகரிச்சிடும். அப்போ நீரிழிவு வியாதியால் நம்ம அவதிப்படக்கூடிய அபாயம் நமக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயிரை வந்து நம்ம சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸு அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரத்த கொதிப்பு மற்றும் இதய ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்பட்டது. அதாவது ரத்த கொதிப்புன்னு சொல்ல போகும்போது பிபி ப்ராப்ளம், ஹை பிபி ப்ராப்ளம் உங்களுக்கு வரலாம். ஹார்ட்டோடைய ஹெல்த் வந்து உங்களுக்கு பாதிக்கப்படலாம் நீங்கள் தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. இப்போ கடைகளில் விற்கப்படக்கூடிய பதப்படுத்தப்பட்ட தயிரில் அல்லது நாம் சுவைக்காக சேர்க்கக்கூடிய உப்பின் காரணமாக உடலில் சோடியத்தினுடைய அளவு வந்து ஒருவேளை உங்களுக்கு அதிகரிக்கலாம். இப்போ உப்பு மற்றும் அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய கெட்டி தயிரை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது அது உங்களுடைய கொலஸ்ட்ரால்ஸை வந்து அதிகப்படுத்திடும். அதாவது ரத்த நாளங்களில் அடைப்பை ஏற்படுத்திடும். அந்த ரத்த நாளங்களில் கெட்ட கொழுப்புகளை படிய வைக்கிறதன் காரணமாக ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்திற்கு செல்லக்கூடிய இதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டம் அப்படின்றது வந்து போதுமான அளவுக்கு வந்து போகாமல் தடைபடலாம். இப்போ ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு போகலை, குறிப்பாக உங்களுடைய ரத்த நாளங்களில் வந்து இறுக்கங்கள் ஏற்படக்கூடிய அந்த பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் நோய் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலுமே அப்போ பிளட் வெசல்ஸில் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு செல்லலை அப்படின்னா இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடுகள் சீரான அளவில் இருக்காது. அப்போ மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பிபி ப்ராப்ளம், ஹை பிபி ப்ராப்ளம், அப்புறம் இதயம் தொடர்பான பிரச்சனைகள், இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் எதுவும் இல்லாமல் உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கணும்னா நீங்கள் தயிரை வந்து எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதா நல்லது, அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸ், அதாவது சிறுநீரக கற்கள் உருவாக்கக்கூடிய அபாயம் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான காரணம் என்னன்னா தயிரில் வந்து கால்சியம் சத்து மிக அதிகமாக இருக்குங்க. ஸோ இது வந்து உடலுக்கு நல்லது அப்படின்னாலுமே அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அமுதமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால நீங்கள் ஏற்கனவே சிறுநீரகத்தில் கற்கள் வந்து உங்களுக்கு இருக்கு, கால்சியம் ஆக்சைடு ஸ்டோன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அந்த வந்து குணமடைந்தவர்கள் அல்லது அதற்கான அறிகுறி வந்து இருக்கிறவங்களாம் மருத்துவரினுடைய ஆலோசனையின்றி தினமும் அதிக அளவு தயிர் சாப்பிடுவது தவிர்க்க வேண்டும். ஏன்னா அது மீண்டும் கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பை வந்து உங்களுக்கு ஒருவேளை அதிகரிக்கலாம். ஸோ நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும். அப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தயிர் சாப்பிடும்போது நிறைய பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா அப்போ நீங்கள் தயிரை வந்து அளவாக தான் எடுத்துக்கொள்ளணும். காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பான நேரங்களில் தயிரை எப்போதுமே எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கான ஆரோக்கியமான வழிமுறைகளில் தயிர் எடுத்துக்கிறது அப்படின்றது. ஸோ தயிர் ஆரோக்கியமான வழிமுறைகள் எடுத்துக்கணும்னா இன்னும் குறிப்பாக வந்து உறைந்திருக்கக்கூடிய தயிரை நீங்கள் அப்படியே சாப்பிட்றது தான் நல்லது. சூடுபடுத்திலாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நீங்கள் சூடுபடுத்தினீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அழிஞ்சிரும், ஈரப்பதம் போயிடும், சுவையெல்லாம் உங்களுக்கு போயிடும், அது நன்மையே கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மண் சட்டியில் தயிரை உரை வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து நல்லது தான். ஸோ தயிரை எடுத்துக்கொண்டு நல்ல நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க, தீமைகள் வந்து விலகிருங்க, உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.